மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திண்டுக்கல்லிலே வேடசத்தூரிலே பேசுகிற போது என்ன பேசியிருக்கிறார்? அவர் தூங்குகிற போதும், அவர் எழுந்து நடமாடுகிற போதும், அவர் உணவு உண்கிற போதும், அவர் சிந்திக்கிற போதும், அவர் சிந்தனையில இருக்கிற ஒரே கட்சியாக நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் திண்டுக்கல்லில் நடந்த திமுக பூத் கமிட்டி கூட்டத்திலே எதிர்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதா இல்லையா என தெரியவில்லை என்றும், பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என முதலிலே கூறினார்கள். பின் மத்திய அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா முன்னிலையிலே கூட்டணி என அறிவித்தார்கள். சென்னையில ராயப்பேட்டையில அதிமுக கட்சி அலுவலகம் இருப்பதாக கூறுகின்றனர். ஆனால் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் அலுவலகம் தான் அதிமுக கட்சி அலுவலகம் என நினைக்கின்றார்கள். அந்த அளவிற்கு அதிமுகவை பாரதிய ஜனதாவுடன் அடகு வைத்து விட்டனர் என்று அவர் பேசியதோடு மட்டுமில்லாமல் திமுகவிலே இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி என 27 அணிகள் உள்ளன. ஆனால் அதிமுகவில இபிஎஸ், ஓபிஎஸ் என, டிடிவி தினகரன் என, செங்கோட்டையன் என பல அணிகள் உள்ளதாக எள்ளி நகையாடி தனக்குத்தானே திருப்திப்பட்டு சொந்த கட்சிக்காரர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக இன்றைக்கு அடுத்த கட்சியிடம் பஞ்சாயத்து பேசும் ஒரே இயக்கம் அதிமுக என்று வாய்க்கு வந்ததை வாங்கி எடுத்து வைத்திருக்கிறார்